தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வகுப்பிலே நாம் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து படிக்கும் பொழுது 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக மனிதனுடைய முன்னிறுத்தல் கோட்பாடு என்று ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ட்ரெடியூஷனிசம் என்று நாம் இனப்பெருக்க கோட்பாடு என்றும் அது அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்த்தோம். அதற்கு பின்பதாக நாம் படைப்புவாதம் என்ற இன்னொரு காரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த 3 அடிப்படையிலே 3 சிந்தனைகளாக இந்த மனிதனுடைய படைப்பை குறித்து இறையியலாளர்கள் அநேகர் 3 விதமாக அவர் விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது படைப்பாளர்களுக்கும் பரிணாம கொள்கையை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிதான ஒரு கடினமான ஒரு பகுதி உண்டு. அவர்கள் விளக்குவதற்கு ஒரு கடினமான ஒரு பகுதி. அது என்னவென்றால் மனிதனுடைய ஆதி பாவம், மனிதனுடைய முதலாவது அவன் செய்த பாவம், அந்த ஒரு ஆதி பாவத்தை இவர்கள் விளக்குவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது படைப்புவாதத்தினர்களாலும் அதை நிரூபிப்பதற்கு அவர்களால் கூடாததாக காணப்படுகிறது. பரிணாம கொள்கையை நம்பக்கூடியவர்களுக்கும் அதை விளக்குவதற்கு அவர்களால் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை அந்த 2 மக்களிடத்திலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நாம் அந்த ஆதி பாவத்தை குறித்து நாம் எப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய சிருஷ்டிப்பு என்று பார்க்கும் பொழுது அதோடு இதுவும் தொடர்புடையது தான், மனிதனுடைய ஆதி பாவம். அப்போ அந்த ஆதி பாவத்திற்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் பலவாறாக நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே அல்ல. 3 அடிப்படையான ஒரு காரியங்களை கொண்டு நாம் யோசித்தால் நிச்சயமாக நமக்கும் கூட அது ரொம்ப எளிமையானதாக தான் காணப்படும். ஆதி பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது அதை நம்ம நம்புவதற்கோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக அது நடந்தது அல்லது அதை எப்படி நாம் ஒத்துக்கொள்வது என்பதற்கு 3 அடிப்படையான காரணங்களை வைத்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அதனுடைய முதலாவது எப்படி நான் அதை ஆதிப்பாவம் என்பது அது உண்மைதான் என்பதை நான் நம்ப முடியும் அப்படின்னு கேட்டதுன்னா, அதற்கு எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் ஆதி பாவத்தினுடைய உண்மையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா அதனுடைய பொருள் என்னென்னா, இந்த பரிசுத்த வேதாகமம் தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக அவர் சொல்கிறார், மனிதனை அவர் படைத்தார் என்று சொல்லுகிறார். ஆதாம் பாவம் செய்தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியாக இருக்கும்போது அதற்கு எந்த விதமான விளக்கமும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரிசுத்த வேதாகமம் அதையே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில் அது அஸ்திபாரமாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த வேதாகமம் உறுதியான ஒரு காரியமும் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னதுன்னா, ஒரே மனுஷனால் பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது. அதற்கு வேறு ஏதாவது விளக்கம் வேணுமா? எப்படி ஒரே மனுஷனால் வந்ததுங்கிறது அந்த எந்த விளக்கமும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. அது தெளிவாக இருக்கிறது. அதை நம்ம எந்த விதத்துலையும் அதை நம்ம விளக்கிறதுக்கு முயற்சிக்கவோ அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னும் எப்படி நான் புரிந்து கொள்வது பெரிய ஒரு மண்டையெல்லாம் நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறத அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது.
ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலையும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் என்று அங்கே வசனம் ஆரம்பிக்குது. வசனத்துடைய ஆரம்பமே நாம் பாவிகளாய் இருக்கையில். அப்போ நாம் எப்படி பாவி, அல்லது உண்மையாகவே நான் பாவியா, அந்த மாதிரி எந்த ஒரு விளக்கமும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம எல்லாருமே பாவிகள். ஒரே மனுஷன் மூலமாக பாவம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது. அந்த மனுஷனுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுக்குள்ளாக எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். இதை நம்ம எந்த விதத்திலும் நம்ம விளக்க முயற்சிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு மிக மிக அது ஒரு எளிமையான ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமுடைய ஒரு காரியமாகவும் காணப்படும். 1 கொரிந்தியர் அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துலேயும் இந்த கூற்றை நம்ம சரியாக பார்க்க முடியும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எதனால் எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படின்னதுன்னா பாவத்தின் மூலமாக தான். பாவத்தினால தான் எல்லாரும் ஆதாமுக்குள் மரிக்கிறார்கள். அப்போ எல்லாரும் பாவிகளாக தான் காணப்படுறாங்க. எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். இந்த பாவமெல்லாம் அந்த ஆதி பாவத்திலிருந்து வந்தது தான் அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த போதுமான ஒரு காரணமும் நமக்கு வேறு வேறு எந்த ஒரு காரணங்களும் நமக்கு தேவையில்லை. போதுமான ரீசன்ஸ் எல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நாம் பாவிகள். மனிதன் பாவியானவனாக இருக்கிறான். மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. அவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான்னு வேதம் தெளிவாக அதை சொல்லக்கூடியதாக இருக்குது. எனவே வேதம் சொல்வதை நாம் அப்படியே விசுவாசிக்கலாம். ஒரு முறை பக்சிங்கிட்ட கேட்டாங்க. பக்சிங்னு இந்த 19வது 20வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அந்த தேவ மனுஷன்ட்ட கேட்டாங்க, இந்த வேதம் எப்படி நான் இந்த வேதத்தை நான் நம்ப முடியும்? ஏன்னா இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனை மீன் முழுங்கினதான், அது முழுங்கிட்டு 3 நாள் கழித்து அந்த மீன் கரையில் கக்குனது அப்படின்னு இந்த பைபிளில் சொல்லுது. அதனால் எப்படி நான் இந்த வேதத்தை நான் விசுவாசிப்பது? இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி பக்சிங்னு அந்த தேவ மனுஷன்ட்ட சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே பக்சிங் யோசிக்காமல் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னதுன்னா, இந்த வேதம் யோனாவை மீன் முழுங்கினது திரும்பமாக 3 நாள் கழித்து யோனாவை கரையில் கக்குனதுன்னு நான் சொல்லுவது கடினம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்புவதற்கு கடினம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதம் ஒருவேளை யோனா திமிங்கலத்தை முழுங்கியிருந்தாருன்னு சொன்னாலும் நான் இதை நம்புவேன். ஏன்னா இது பரிசுத்த வேதாகமாக இருக்குது, இது தெளிவானதாகவும் உண்மையானதாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அதுபோல தான் நம்ம பாவிகளாக இருக்கிறோன்னு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்துலையும் நாம் தயங்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதாகவும் காணப்படும். அப்போ இந்த பாவத்தை குறித்து நாம் சொல்லும்போது அதை வேறு வேறு வார்த்தைகளில் நம்ம அதை பாவம்னு நம்ம சொல்லக்கூடாது. பிழைன்னு வேணால் நம்ம சொல்லலாம், அதே மாதிரி தவறுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் பாவம்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னுலாம் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி எந்த விதத்துலையும் நம்ம வேறு வேறு வார்த்தைகளை போட்டு நம்ம விளக்குவதற்கு முயற்சிக்கவே கூடாது. வேதம் தெளிவாக பாவத்தை பாவம்னு சொல்லுது. மனுஷன் ஏன் மாற்ற முயற்சிக்கிறான் அப்படின்னதுன்னா, அதை சொல்லும்போது மற்றவங்களுடைய மனம் புண்படுதுங்கிறாங்க. கேட்கக்கூடியவர்களுடைய மனம் இப்போ என்னை பார்த்து நீங்கள் ஒருவேளை நான் பாவின்னு சொல்லி நீங்கள் பிரசங்கித்ததுன்னா, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரசங்கித்ததுன்னா என்னுடைய மனசு புண்படுதான். அப்போ என்னுடைய மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக பாவிங்கிற வார்த்தையோ பாவங்கிற வார்த்தையோ பயன்படுத்தாமல் அது தவறு, பிழை செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் அப்படி அதை விளக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது ஒருபோதும் சரியான ஒரு காரியம் கிடையாது.
வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்வது தான் நம்முடைய காரியமாக இருக்கணும். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு காரியத்தை நாம் எந்த விதத்திலும் விளக்கமின்றி விசுவாசிக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக நியாயமான காரணமாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆதி பாவங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த வேதம் சொல்லுவதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது காரியமாக இருக்கும். அதுதான் நமக்கு நன்றாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தர முடியும். எனக்கு ரிப்போர்ட்டில் ஒருவேளை பிளட் டெஸ்ட்டில் எனக்கு ஒரு வைரல் ஃபீவர்னு வருது, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னதுன்னா யாருக்கு அதனால் நஷ்டம்? எனக்கா, மருத்துவருக்கா, எனக்கா, டாக்டருக்கா? நஷ்டம் எனக்கு தான். எனக்கு வைரல் ஃபீவருங்கிறத நான் ரிப்போர்ட்டில் வருது, ரிப்போர்ட்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னதுன்னா நஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் தான், என்னுடைய சரீரம் தான் பாதிக்கப்படும். அதுபோல தான் வேதத்தில் நான் பாவின்னு வேதம் சொல்லுது, நான் பாவம் செய்திருக்கிறேன், மனுஷன் அவன் பாவம் செய்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம ஏற்றுக்கிறோமோ அதுபோல் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது நியாயமான ஒரு காரியமாக இருக்கும். இரண்டாவதாக, அந்த ஆதி பாவம் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான இரண்டாவது ஒரு வழிமுறை என்னவென்றால், இனப்பெருக்க கோட்பாட்டை இந்த பைபிள் போதிக்கக்கூடியதாக இருக்குது. பரிசுத்த வேதாகமம் இனப்பெருக்க கோட்பாடுங்கிறத அது போதிக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னதுன்னா, வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், முழு மனித குலமும் அது பாவம் செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதாமிற்குள்ளாக எல்லாரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறாங்க. முதல் மனிதனாகிய ஆதாமிற்குள்ள எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த ஆதாமிற்குள்ள மனுக்குலம் எல்லாமே சேர்ந்ததாக, ஒரு மனுகுலத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிபலிப்பு செய்யக்கூடியவர்களாக ஆதாம் அங்கே முன்னிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். மனித இனம் ஆதாமிய பாவத்தில் எல்லாரும் பங்கேற்பாளர்களாக தான் நம்ம காணப்படுறோம். எல்லாரும் நம்ம அதில் உட்பட்டவர்களாக தான் நம்ம மாறினோங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வெறும் தனிநபராக நான் பாவம் செய்யலை, அதனால் நான் பாவி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு குற்றே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆதாம் துவங்கி, ஆதாம் தன்னுடைய பிள்ளையாவ காயின் ஆபேல், பின்பதாக சேத் பிறந்தார். அப்படியாக பரிசுத்த ஒரு சந்ததி சேத் மூலமாக கர்த்தர் உருவாக்குறாரு. ஒவ்வொரு தலைமுறைகளாக அவர்கள் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக வரும் பொழுது அவன் செய்த தீமையும் கூட என்ன பண்ணுது, நன்மை தீமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. தேவன் ஆதாமை பார்த்து என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே நீ புசிக்க வேண்டாம், ஏனெனில் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றார். சாகவே சாவாயினார், மரணம் உள்ள பிரவேசிக்கும்னு சொன்னார். ஆதாமிடம் மனித இனத்திற்கு ஆண்டவர் ஆதாமை பார்க்கும்போது எப்படி பார்த்தாருன்னா, ஒரு மனித இனத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பார்த்து அதை சொல்கிறார். ஒரு கூட்டத்தினுடைய ஒரு முன்னாடி போய் நின்று பேசக்கூடிய ஒரு நபராக தான் ஆதாமை அவர் கணக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்காத. அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய இனக்குழுவுக்கே, மனிதன்கிற அந்த இனக்குழுவுக்கே அது தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக ஆதாமிற்குள்ள நம்ம எல்லாரும் இருந்தனால அது விதிக்கப்பட்டது. அப்படி விளக்கப்பட்ட அந்த பழத்தை மனுஷன் சாப்பிட்டது நிமித்தமாக அந்த மனுகுலத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஆதாம் மூலமாக எல்லாரும் நம்ம பாவிகளாக மாறிப்போனோம். ஆதாமிய பாவங்கிறது மனித இனத்தினுடைய பாவமாக காண வேண்டியது தான் நம்முடைய வேலையாக இருக்குது. ஆதாம் செய்த பாவங்கிறது அது அவருடையது மட்டும் கிடையாது. அந்த பாவத்தினால நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பாவங்கிறது அது ஆதாம் செய்தது மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த மனித இனமுமே செய்தது.
அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப எளிமையான ஒரு காரியம். எனவே வேதம் 2வதாக என்ன சொல்லுது? இனப்பெருக்க கோட்பாட்டை அது கற்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையினரும் என்ன பண்ணுறாங்க, தலைமுறையாக பெற்றோர்களிடத்திலிருந்து நல்ல குணங்களும் சரி, தீமையான குணங்களும் இரண்டுமே என்ன பண்ணுது, கடத்தப்படுது. ஒரு அப்பா எவ்வளவு சாந்தமுடையவராக இருக்காரோ, அந்த வீட்டில் வளரக்கூடிய பிள்ளையும் அந்த தகப்பனை போலவே சாந்தமுடையதாக இருக்கும். ஒரு வீட்டில் அப்பா ரொம்ப கோபமுடையவராக, முற்கோபமுடையவராக இருப்பாருன்னா, அந்த பிள்ளையும் எப்படி வளரும்போது யாரை பார்க்குறது? அந்த தகப்பனை பார்த்து தான் வளருது. அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கும் முற்கோபங்கிறது வரும். அப்படியாக தலைமுறையாக நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, இது கடத்தப்பட்டு கொண்டே வருது. அப்படியாக பார்க்கும் பொழுது பாவம்ங்கிறதும் அது ஆதாமிலிருந்து தலைமுறையாக அது கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அது இன்றைக்கி இதை கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுடைய என்னுடைய தலைமுறையிலையும் அது பாதித்திருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 3வதாக ஆதி பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான சான்றாக எதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னதுன்னா, இனப்பெருக்க கோட்பாட்டை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த இனப்பெருக்க கோட்பாடுங்கிறது பரிசுத்த வேதாகமும் சொல்லக்கூடியதாகவும், அது தேவன் சொல்லக்கூடியதாகவும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. தனித்துவமான ஒரு தனிநபராக ஆதாமை நம்ம பார்க்கணும். ஆதாம்னு நம்ம சொல்லும்போது மற்ற மனுஷர்களை போல அவரை நம்ம அணுக முடியாது. மற்ற மனுஷர்களுக்கும் ஆதாமுக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது. அது என்னதுன்னா, மற்ற மனுஷர்கள் ஒரு பெரிய ஒரு இனக்குழுவிற்கே ஒரு தலைவனாக கிடையாது. ஆனால் ஆதாம்ங்கிறவர் அவர் தான் இனக்குழுவிற்கு ஒரு தலைவனாக இருக்கிறாரு. அப்போ மனித இனத்திற்கு ஒரு கூட்டத்தின் தலைவராக அவரை நாம் பார்த்து அவரை அங்கீகரிக்கணும். அவர் தான் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ பாவத்தையும் ஆதாம் என்ன செய்கிறாரு? ஆதாம் செய்த முதல் பாவம்ங்கிறது அது ஒரு பிரதிநிதியாக அவர் செய்தார். அந்த மனித இனத்திற்கே அந்த பாவமானது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்கிறத நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியம். மனித இனம் ஆதாமில் ஒரு தனிப்பட்ட முறையில் பாவம் செய்யவில்லை. ஆதாமிற்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அதை செய்திருக்கிறோம். சட்டப்படி பார்த்ததுன்னா ஆதாமினுடைய பாவங்கிறது அது ஒரு மனுகுலத்தினுடைய ஒரு பாவமாக தான் அது கருத முடியும். ஆதாமினுடைய தனிப்பட்ட பாவம்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அது ஏன் அப்படின்னதுன்னா, அவர் சற்று வித்தியாசமானவர். அவர் தான் முதல் மனுஷன். அவருக்கு முன்பதாக எந்த மனுஷனும் கிடையாது. அப்படிங்கும்போது அவர் தான் மனுகுலத்திற்கே ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். ஆதாமிற்கு பின்பதாக ஆதாமுடைய பிள்ளைகளோ இன்றைக்கி வாழக்கூடிய நாம் யாரும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடி மனுஷர்கள் இருக்கிறாங்க. எனவே ஆதாமிற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆதாம்னு சொல்லும்போது அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம பார்க்கணும், மனுகுலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கணும் நம்ம அவரை. அப்படி வேதம் என்ன சொல்லுது? மனித இனம் அந்த ஆதாமின் பாவத்தில் அவங்க விழுந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளணும். இந்த கண்ணோட்டத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதாமின் பாவம்ங்கிறது மனித இனத்திற்கு அது கணக்கிடப்படுவதில்லை. ஆதாமினுடைய பாவம்ங்கிறது, தனிப்பட்ட ஆதாமினுடைய பாவம்ங்கிறது அது எல்லா மனித குலத்திற்கும் உண்டானது கிடையாது. ஆனால் ஆதாம் செய்த முதல் பாவம்ங்கிறது ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கும் அது கணக்கிடப்படக்கூடியதாக இருக்குது. ஆதாம் செய்த முதல் பாவம் என்பது அது ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவ ஒரு காரியமாக அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்தினுடைய தண்டனையும் அதனால் வந்த மரணமும் கூட ஒட்டுமொத்த மனுகுலத்திற்குமான ஒரு தண்டனையாக தான் அதை நாம் கணக்கிடப்படக்கூடியதாக நம்ம பார்க்கணும். ஆதாமினுடைய பாவத்தை
ஆதாமினுடைய பாவத்தை அல்ல, ஆதாமின் செய்த முதல் பாவம், அந்த ஆதி பாவம், அது ஒட்டுமொத்த மனுகுலத்திற்குமானது. அப்படியாக பார்க்கும் பொழுது அதனுடைய தண்டனையும் மரணமும் கூட ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கும் அது உடையதாக தான் இருக்கிறது. அர்மீனிய கோட்பாடை விசுவாசிக்கக்கூடியவர்களும் அதே போல் செமிபெலேஜியட் கோட்பாடை விசுவாசிக்கக்கூடியவர்களும் இந்த ஆதாமிய பாவத்தை வேதம் போதிக்கிற சத்தியமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதாமிய பாவம் என்பது அது வேதம் சொல்லுகிற சத்தியமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆதாமை மனித இனத்தின் பிரதிநிதியாகவும் அவர்கள் பார்க்குறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பம் இல்லை. ஆதாம் என்பவர் மனித இனத்திற்கான பிரதிநிதிங்கிறதையும் ஒற்றுக்கொள்கிறாங்க. ஆதாம் என்பவர் செய்த முதலாவது அந்த ஆதி பாவம் என்பதும் அது மனித இனத்தை கூட அது சம்மந்தப்படுத்தினது என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்திற்காக முழு மனித இனத்தையும் கர்த்தர் தண்டிப்பது என்பது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஆதாமிய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஆதாமை மனித இனத்திற்கான ஒரு பிரதிநிதியாகவும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதற்கான தண்டனைங்கிறத எல்லாத்திற்கும் கொடுக்கப்படக்கூடாது, அது சரியான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்காது என்பதாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உடல் ரீதியான வேதனையும் சரீர ரீதியான மரணமும் அது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டதாக இருக்குது, அது தவிர்க்க முடியாதது, அது சரிதான், அது ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நித்தியமான நரகமும் தேவனிடமிருந்து நித்தியமான ஒரு மிகப்பிரதான ஒரு பிரிவும், ஒரு நித்தியத்தில் ஒரு நரகாக்கினைக்கும் அதே சமயத்தில் அந்த ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு உண்டான அந்த ஒரு பிரிவு என்பது இந்த ஆதி பாவத்தினால தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்குமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி இந்த அர்மீனிய கோட்பாடை விசுவாசிக்கக்கூடியவர்களும் அதே போல் செமிபெலேஜியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்பாடை விசுவாசிக்கக்கூடியவர்களும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆதாம் செய்த முதல் பாவத்துடன் நாம் ஒப்பிடும்போது ஆதாமுக்கும் மனித இனத்திற்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை அங்கே மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஆதாமிற்கும் அவனால் வந்ததான சந்ததிக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை, முழு மனித குணமும் இருக்குது. ஆதாம் ஒரு பக்கம் இருக்கிறார், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் என்ன சம்மந்தம் அப்படின்னதுன்னா அவங்க ரெண்டு பேருமே மனுஷர்களாக இருக்கிறாங்க. ஒருவர் மனுகுலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரு, மற்றவர்கள் எல்லாரும் மனுகுலமாக இருக்கிறாங்க. இந்த ஒரே மனிதன் மூலமாக இங்கே வந்த எல்லாரும் உருவானாங்க. அப்படியாக பார்க்கும் பொழுது அங்கே இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் உண்டான அந்த உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம கருத வேண்டியது அவசியம். ஆதாமிடத்திலிருந்து பெற்ற பாவத்திற்காக மனிதன் தண்டிக்கப்படுகிறான் என்பது ஆதாமுக்கும் மனித இனத்திற்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையை காண்பிக்குது. ஒரு தண்டனையும் கூட அது ஒற்றுமையை தான் காண்பிக்குது. ஆதாமிய பாவத்தில் எல்லா மனுகுலமும் இருக்குங்கும் போதும் ஆதாமிய பாவத்தினால் வந்த பாவத்தின் தண்டனையிலையும் எல்லா மனுகுலமும் அதை பங்கேற்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லும் பொழுதும் அந்த ஒற்றுமைங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆதாமின் மீறல்ங்கிறது எனவே அது தனிப்பட்ட ஒரு மனிதனாகி ஆதாமுடைய மீறுதல் கிடையாது, மாறாக அது ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய ஒரு மீறுதலாக தான் அதை நம்ம கணக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை தான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. நாம் ஏற்கனவே வாசித்தோம், ஒரே மனுஷன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது போல அந்த ஒரே மனுஷன் மூலமாக மரணமும் உள்ள பிரவேசித்தது. அப்படியாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் மீறுதலுக்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமானது. நம்ம எல்லாரும் ஆதாமில் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். நம் அனைவரும் ஆதாமில் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால் நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளாக நாம் இருந்தோம். ஆதாமிற்குள்ளாக நம்ம எல்லாரும் இந்த மனுகுலம், ஒட்டுமொத்த மனுகுலமும்
ஆதாமிற்குள்ளாக அங்கு முதலிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமால் செய்யப்பட்ட பாவத்திற்காக அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அனைவரும் நம்ம எங்கே இருக்கணும்? ஆதாமிற்குள்ளே இருக்கணும். ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்து ஒருவேளை சந்ததிகள் உருவாயிருந்தால் அந்த ஆசீர்வாதத்தில் எல்லாரும் இருப்போம் இல்லையா? அப்போ ஆதாம் செய்த பாவத்தில் மட்டும் நாம் உள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்திலையும் அது சரியான ஒரு காரியம் கிடையாது. எனவே நம்ம இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமிய பாவத்தில் பங்காளர்களாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் இதை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விளக்கக்கூடியவராக காணப்படுறாரு. எபிரேயர் புஸ்தகத்திலையும் எபிரேய புஸ்தகத்தை எழுதின அந்த ஆக்கியோனும் கூட அதை தெளிவாக சொல்கிறார். அவர் எப்படியாக சொல்கிறாருன்னா, ஆபிரகாமையும் அதே போல் மெல்கிசேதேக்குக்கு அவர் கொடுத்ததான தசம பாகத்தை வைத்து சொல்லும் பொழுது அங்கே தெளிவாக சொல்கிறார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு அங்கே தசம பாகம் கொடுத்தாருன்னா ஆதாமினுடைய மடியில் ஆதாமினுடைய இடையில் யார் இருந்தார்னா லேவி இருந்தார். அப்போ லேவியும் என்ன பண்ணார்? அந்த தசமபாகத்தை செலுத்தினான் அப்படின்னு நம்ம வேதத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவங்கிறது ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை விட மிகவும் ஒரு சிறந்ததான ஒரு ஆசாரியத்துவமாக காணப்படுது. அப்படியாக இருக்கிறதுனால தான் லேவி ஆபிரகாமினுடைய இடையிலிருந்து ஆபிரகாமுடைய மடியிலிருந்து அவன் என்ன செய்கிறான்? லேவி தசமபாகம் அங்கே செலுத்துகிறான். ஆனால் உண்மையாக அங்கே தசமபாகம் செலுத்தினது யார்? ஆபிரகாம் தான் செலுத்துகிறாரு. லேவி அப்பெல்லாம் பிறக்கக்கூட இல்லை. லேவி அப்பெல்லாம் இல்லை, இந்த பூமியிலே இல்லை. ஈவன் சொல்லப்போனதுன்னா லேவியுடைய தகப்பனாக யாக்கோபு கூட அந்த சமயத்தில் இல்லை. ஆனால் ஆதாம் என்ன செய்கிறாரு? அங்கே தசமபாகம் செலுத்துகிறாரு. அந்த தசம பாகத்தை லேவி செலுத்தினதாக தேவன் கணக்கெடுக்கிறார். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆதி பாவம் என்பது அது வம்சாவளியாக அது வரக்கூடியதாக கருத வேண்டியது அவசியம். அந்த பாவத்தினுடைய தண்டனையும் அது எல்லா மனுகுலத்திற்கும் உண்டானதாக நாம் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் ஆதி பாவத்தை நாம் ஒப்புக்கொள்வதற்கு போதுமான சான்றாக போதுமான ஒரு விளக்கமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, அது வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். இரண்டாவது, இனப்பெருக்க கோட்பாடு, அதுவும் வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியமாக நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதான ஒரு சான்றாக நம்ம பார்க்கும் பொழுது அது தேவனே சொல்கிறாரு. தேவனே சொல்லும் பொழுது நம்ம அதையே ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக நாம் கருத வேண்டியது அவசியம். எனவே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, இனப்பெருக்க கோட்பாட்டினுடைய சான்றுகள். இனப்பெருக்க கோட்பாடு என்பதை நாம் ஏற்கனவே ட்ரெடிஷனிசம் என்று அதை நம்ம படித்தோம். ட்ரெடிஷனிசம் என்பது அது இனப்பெருக்க கோட்பாடுன்னு அழைக்கப்படுதுங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்பில் நம்ம படித்தோம். அப்போ இந்த இனப்பெருக்க கோட்பாடுங்கிறது அது வேத ரீதியான கோட்பாடு என்பதையும் நம்ம தெளிவாக கடந்த வகுப்பில் நம்ம படித்தோம். 3 கோட்பாடுகளை நம்ம படித்தோன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். முதலாவது என்னது? முன்னிறுத்தல் என்ற ஒரு வாதத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ட்ரெடிஷனிசம், அதாவது இனப்பெருக்கவாதம். மூன்றாவதாக படைப்புவாதம், கிரியேஷனிசம். இந்த 3 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் வேத ரீதியானதாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இனப்பெருக்கவாதம் தான் வேத ரீதியானதாக காணப்படுகிறது. எனவே இந்த வேத ரீதியான சத்தியத்தை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அது அவசியமானது அப்படின்னதுன்னா, சத்தியத்தை நாம் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இனப்பெருக்க கோட்பாட்டை அது நம்ம நிலைநாட்டுவதற்கு 3 விதமான ஒரு ஆதாரங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த இனப்பெருக்க கோட்பாடுங்கிறது நிறுவப்படக்கூடியதாக இருக்குது. அந்த 3 விதமான ஆதாரங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் முதலாவது ஆதாரமாக எதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னதுன்னா, நம்ம எல்லாருடைய கைகளிலும் இருக்கக்கூடியதான பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் மிக பெரிதான ஒரு ஆதாரம்.
எதற்கு? இனப்பெருக்க கோட்பாடு தான் வேதத்தினுடைய சத்தியம். படைப்பு வாதமோ அல்லது முன்னிறுத்தல் வாதமோ அது வேத ரீதியானது அல்ல என்பதையும் நாம் இந்த வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நம்ம என்ன ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்ததுன்னா, இந்த வேதம் சொல்லக்கூடியதான முறையான இறையியல், அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அது மிக முக்கியமான ஒரு சான்றாக ஆதாரமாக காணப்படுகிறது. சிஸ்டமேட்டிக் தியாலஜி சொல்லக்கூடிய எல்லாமே அது இனப்பெருக்க கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து அது கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஃபிசியாலஜிக்கல், உடலியல் ரீதியான ஒரு காரியம், நம்முடைய சரீர ரீதியான காரியம். அதன் அடிப்படையில் நம்முடைய சரீரத்தை வைத்து நாம் இந்த இனப்பெருக்கவாதம் சரியானது என்பதை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நாம் அதை நிறுவக்கூடியவர்களாக நம்ம காணப்படுறோம். எனவே இந்த 3 ஆதாரங்களின் அடிப்படையில் இனப்பெருக்கவாதம் உண்மைங்கிறத, அதுதான் வேதம் சொல்லக்கூடியதான உண்மையான சத்தியம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ முதலாவதாக நாம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை நம்ம தெளிவாக நம்ம படிப்போம். அப்போ முதலாவதான ஆதாரமாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னதுன்னா, வேதாகமத்தின் போதனை. வேதாகமம் தான் முதலாவது ஆதாரம். அப்போ மனிதன் என்பவன் ஒரு தனி இனமாக வேதம் கற்பிக்கக்கூடியதாக இருக்குது. வேத எந்த இனத்தோடையும் நம்ம ஒப்பிட முடியாது. மனிதனுடைய படைப்புங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. மனிதன் என்று சொல்லும் பொழுதே மற்ற எல்லா படைப்புகளிலிருந்தும் வித்தியாசப்பட்டவனாக தான் காணப்படுறான். சாதாரணமாக நம்ம எளிமையாக சொல்லணுன்னா கூட மற்ற இனத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நமக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் அறிவுங்கிறது. ஆனால் அந்த அறிவுலையும் என்னது, நமக்கு 6 அறிவு உண்டுது. ஆனால் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அதற்கெல்லாம் 3 அறிவு உயிரினங்கள் உண்டு. ஒரு அறிவு உயிரினம் அமீபான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு உயிரினங்கள் உண்டு. 5 அறிவு உயிரினங்கள் உண்டு. மிருகங்கள் வரைக்கும் எல்லாம் அமீபாலிருந்து, கண்ணுக்கு தெரியாத அமீபாலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய மிருகங்கள் வரைக்கும் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா 5 அறிவுக்குள்ள உட்பட்டது. ஆனால் மனுஷன் மட்டும் 6 அறிவுடையவனாக தனித்துவமானவனாக அவன் காணப்படுகிறான். ஒரு தனி இனமாக மனுஷன் காணப்படுகிறான். ஒரு இனமாக அந்த இனத்தினுடைய அனைத்து தனிநபர்களும் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமிடத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். என்னது அப்படின்னதுன்னா, அந்த முதல் மனிதனாகிய ஆதாமிடத்திலிருந்து எல்லாரும் நம்ம பிறந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னதுன்னா, நேரடியாக ஆதாமிடத்திலிருந்து நம்ம பிறக்கலை. அது தலைமுறைகளாக கடந்து வந்திருக்குது. ஒவ்வொரு தனிநபரும் அந்த இனத்தினுடைய முதல் மனிதனுடன் தனிப்பட்ட இனப்பெருக்கம் மூலம் நமக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் அந்த முதல் மனிதனோடு நமக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மாறாக முழு இனமும் கூட மனித இனத்துடன், முதல் மனிதனுடன் நமக்கு தொடர்பு உண்டு. இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மனிதன் என்று அங்கு சொல்லப்படுது. மனுஷனை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ அங்கே அந்த மனிதன் என்ற அந்த ஒரு சொல் என்பது அது ஆண் பாலையும் உள்ளடக்கினதாக இருக்கிறது, பெண் பாலையும் உள்ளடக்கினதாக தான், இருபாலினத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதான ஒரு சொல்லாக தான் நம்ம அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தையில் ஆதாம் என்பதற்கு அது ஒரு தனி பெயர் சொல் அல்ல, மாறாக அது கூட்டு பெயர் சொல் அல்லது பொது பெயர் சொல் என்று சொல்லுவோம். மனுஷன் ஒரு பொது பெயர் சொல். உதாரணத்திற்கு மாணவர்கள், ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ங்கிறது அது ஒரு பெயர் சொல், பொது பெயர் சொல். குழந்தைகள், பெற்றோர்கள், இதுபோல் பொது பெயர் சொல் தான் என்னது மனிதன்கிறது. அது ஆதாமை மட்டும் குறிக்கக்கூடியது கிடையாது, ஆணை மட்டும் குறிக்கக்கூடியது கிடையாது, பெண்ணை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் கிடையாது. அது கூட்டு பெயர் சொல், பொது பெயர் சொல்லாக தான்
ஆதாம் என்பது நாம் பார்க்க முடியும். ஆதாம் என்ற சொல் ஒரு இனத்தினுடைய ஆண்பால் பகுதியை மட்டும் அது குறிக்கலைங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆதாம்ங்கிறதும் மனுஷன்கிறது தமிழில் இருக்குது, அதற்கு எபிரேய சொல் ஆதாம்னு இருக்குது. அப்போ அந்த ஆதாம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னதுன்னா மனுஷன். அதனுடைய பொருள் என்ன? ஒரு தனிநபருக்கான ஒரு தனிநபர் மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் கிடையாது. அது ஒரு இனத்தையே குறிக்கக்கூடியதாக இருக்குது. மனுஷ இனத்தையே, மனுகுலத்தையே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் ஆதாம்ங்கிற சொல் காணப்படுது. நம்ம அதையே தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னதுன்னா, நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது மானுடவியலை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். மனுஷனை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம முதல் மனிதனிலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படியாக நடக்குது, இன்னை வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம இதே அடிப்படையான ஒரு காரியங்கள். மனுஷன்கிறது ஒரு ஆண்பாலினத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் கருதக்கூடாது. அது இருபாலினத்தையும் சேர்த்ததாக தான் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தினுடைய 1, 2வது வசனங்களையும் நாம் அதையே தெளிவாக பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26, 27வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது தேவன் என்ன சொல்கிறாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவர்கள் பூமியை ஆளக்கடவர்கள். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னதுன்னா, அந்த கடைசி வாக்கியம்தான். அங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? அவர்கள் என்று அங்கே ஆண்டவர் குறிப்பிடுறார். மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு அங்கே முன்னாடி வாக்கியத்தில் சொல்கிறாரு. அடுத்த வாக்கியத்தில் வரும்போது என்ன சொல்கிறாரு? அவர்கள்னு அங்கே பன்மையில் குறிக்கிறார். அப்போ அந்த மனுஷன் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஒரு சொல் கிடையாது. அது ஒரு கூட்டத்திற்குண்டான ஒரு சொல், பன்மையில் சொல்லப்படக்கூடியதான ஒரு சொல்லாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஏவாள் என்பது அது ஆதாமிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பெயர், எல்லாருக்கும் கிடையாது. இன்றைக்கி அறியாமையில் எல்லாரும் ஏவாள்னு நம்ம பேர் வச்சவங்க இருக்கலாம், ஈவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வச்சுக்கிட்டவங்களும் இருக்கலாம். ஆனால் அது உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டோன்னா அது எல்லா மனுஷர்களுக்கும் வைக்க முடியாது. அது முதல் மனுஷியாகிய அந்த பெண்ணுக்கு மட்டுமே, அந்த ஏவாள்னு சொல்லப்படக்கூடியதான அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டுமே அது பொருந்தக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆதாம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு பொது பெயர் சொல்லாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். கிரேக்க மொழியிலேயும் அது ஒரு பொது பெயர் சொல்லாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆந்த்ரோபோஸ் என்று அது சொல்லப்பட்டிருக்கு. ஆந்த்ரோபோஸ் என்று சொல்லும் பொழுது அது 2 பாலினத்தையும் அது உள்ளடக்கினதாக தான் அந்த ஒரு சொல் காணப்படுது. ஆனால் அதே சமயத்தில் கிரேக்கத்தில் அனேர் என்று ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அனேர் என்று சொல்லும் பொழுது அது ஆண் பாலினத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆந்த்ரோபோஸ் என்று சொல்லும் பொழுது அது 2 பாலினத்தையும் குறிக்கூடியதாக இருக்குது. ஆனால் அனேர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாலினம், அதாவது ஆணை மட்டுமே அது குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ ஆரம்பகால சீர்திருத்த இறையியலாளர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பதாக 14வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தேவ மனுஷர்கள், அவங்க அநேகர் சீர்திருத்தத்திற்காக போராடின ஒரு தேவ மனுஷர்கள். அவங்கெல்லாம் பெரும்பாலும் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றிணைத்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையாக அவங்க பயன்படுத்தினது என்னதுன்னா புரோட்டோபிளாஸ்டி என்று சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. இங்கே சொல்லப்பட்டதான மனுஷன் என்று நம்மளுடைய மொழியில் நம்ம சொல்கிறோம். அதுபோல் அவங்க பயன்படுத்தினது என்னென்னா புரோட்டோபிளாஸ்டிங்கும் போது அது 2 பேரையும் அது இணைத்ததாக தான் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏவாளின் படைப்புங்கிறது மனித இனத்தில் குறிப்பாக ஆண் மற்றும் பெண்ணினுடைய ஒரு ஒற்றுமை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஆதாமினுடைய உடல், ஆதாமினுடைய சரீரம் பூமியினுடைய மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது.
மேலும் அப்படி உருவாக்கப்பட்டதான மனிதனுடைய சரீரத்தில் ஒரு சிறு பகுதியாக பெண்ணும் அந்த சரீரத்திலே இருந்தாங்க. நாம் வாசிக்கிறோம் தெளிவாக, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னா அந்த ஒரே சரீரத்தில் ஆண் பாலினமும் இருக்குது, பெண் பாலினமும் இருக்குது. 2 ஜீவனும் அங்கே உள்ள இருக்குது. அப்படியாக அவர் சிருஷ்டித்தார். ஆனால் பெண் ஆணிலிருந்து வந்தவள்னு நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றலை, மாறாக ஸ்திரீ தான் புருஷனிலிருந்து தோன்றினான். அப்போ ஸ்திரீயினுடைய ஒரு பெண் பாலினத்தை கொண்டதான முதல் மனுஷியினுடைய தோற்றம் எப்படியாக இருந்ததுன்னா, அந்த ஆண் பாலினத்தை கொண்ட அல்லது அந்த ஒரு சரீரத்திலிருந்து இவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இது கிரேக்க முன்னிடை சொல்னு சொல்லும் பொழுது ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ப்ரிப்போசிஷன் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, எக் என்ற அந்த ஒரு ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, முன்னிடை சொல். அந்த முன்னிடை சொல் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னதுன்னா, பெண் ஆணிலிருந்து அந்த இருந்து படைக்கப்பட்டால், அந்த இருந்து அப்படின்னு சொல்கிறதற்கு அந்த எக் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிப்போசிஷன் முன்னிடை சொல்லானது அங்கே கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பெண்ணினுடைய உடலும் ஆத்மாவும் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து வந்தது. ஆதாமினுடைய விலா எலும்பில் தான் பெண்ணினுடைய இது இருந்ததான்னு கேட்டதுன்னா இல்லை. ஆதாம்னு சொல்லும்போது அந்த மனுஷனை கர்த்தர் படைத்துட்டார். அவனுக்குள்ளேயே ஆண் பாலினமும் உண்டு, பெண் பாலினமும் இருந்தது. ஆனால் அதிலிருந்து என்ன பண்ணுறார் ஆண்டவர், பெண் பாலினத்தை அவர் விலா எலும்பிலிருந்து அவர் பிரிக்கிறார். விலா எலும்பின் மூலமாக அவர் பிரிக்கிறார். ஏவாளின் உடல் மட்டுமே ஆதாமிலிருந்து படைக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் எங்கேயும் நாம் வாசிக்க முடியாது. வேதம் முழுக்க நாம் வாசித்தோம்னாலும் நாம் ஏவாளுடைய சரீரமும் சரி, உடலும் சரி, அதே சமயத்தில் ஆத்மாவும் இரண்டுமே அது படைக்கப்பட்டது. இரண்டுமே ஆதாமிற்குள்ளாக இருந்தது. ஆதாமை போலவே ஆண்டவர் என்ன பண்ணல, ஏவாளை அவர் தனியாக அவர் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது சரீரத்தை மட்டும் ஆதாமிலிருந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீவனை ஆண்டவர் என்ன பண்ணல, நாசியில் ஊதலை. ஆதாமிற்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சிருஷ்டித்த உடனே மண்ணினால் மனுஷனை சிருஷ்டித்து அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினதாக நம்ம வாசித்தோம். நெஃபேஸ் ஹயாவானான், அதாவது ஜீவாத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக மனுஷிய கர்த்தர் படைக்கும் பொழுது, ஏவாளை கர்த்தர் படைக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். அதற்கப்புறம் என்ன பண்ணல, ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதலை. ஏன்னா அவள் ஆல்ரெடி அவள் ஜீவாத்மாவாக தான் இருக்கிறா, அவளுக்குள்ள ஜீவன் இருந்தது. ஒரே சரீரத்திற்குள்ளாக ஆவி ஆத்மாவும் இருந்தது. ஏவாளுடைய ஆவி ஆத்மாவும் ஆதாமினுடைய ஆவி ஆத்மாவும் ஒரே சரீரத்திற்குள்ளே இருந்தது. அதை ஆண்டவர் என்ன பண்ணார், பிரித்தார். அப்போ ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டதான விலா எலும்பினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெண்ணை அவர் உருவாக்குறாரு. ஒரு உயிருள்ள எலும்பிலிருந்து ஒரு உயிருள்ள ஏவாளை கர்த்தர் அவர் படைக்கிறார். உயிர் ஆல்ரெடி இருக்குது, ஏற்கனவே இருக்குது. எனவே உயிருள்ள ஒரு விலா எலும்பிலிருந்து உயிருள்ள ஒரு ஏவாளை ஆண்டவர் அவர் படைக்கிறாரு. ஆணும் பெண்ணும் ஒரே இனத்தை சேர்ந்த 2 நபர்கள். ஆண் பெண் என்று சொல்லும்போது அது ஒரே இனத்தை சேர்ந்தது. என்ன இனம்? மனித இனம். அப்போ அந்த மனித இனத்தினுடைய சேர்ந்தவர்களாக தான் இந்த 2 பேருமே காணப்படுறாங்கங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏவாளை பற்றி ஆதாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். என்னது? இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறாள், அவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி எண்ணப்படுவாள் என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள்னு ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் தேவகுமாரனும் அவர் மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்படுறார்.
மாம்சத்தில் அவர் வராரு, அதனால் அவர் மனுஷகுமாரன் அழைக்கப்படுறாரு. கிரேக்கத்தில் நம்ம வாசிக்கும்போது ஹுயோஸ் டு ஆந்த்ரோப்போ அப்படின்னு நம்ம வாசிப்போம். ஹுயோஸ்னா குமாரன் அர்த்தம், டு என்பது அங்கே ஒரு ஆர்டிகல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஆந்த்ரோப்போ அதனுடைய அர்த்தம் மனுஷகுமாரன். அப்போ உண்மையில் மனுஷகுமாரன்கிற வார்த்தையை விட அங்கே பெண்ணின் குமாரன் என்று அங்கே நியாயமாக இருந்திருக்கணும். ஏன்னா பெண்ணினால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வராரு. மரியாள் மூலமாகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வராரு. அவர் ஒரு மனித இனத்தினுடைய பிரதிநிதியாக அல்ல, மனித இனத்தினுடைய ஒரு பகுதியாக வந்ததுனால அவர் மனுஷகுமாரன் அழைக்கப்படுறாரு. மாறாக அவர் அங்கே பெண்ணினுடைய குமாரன் அவர் அழைக்கப்படலை. மனுஷர்களை அவர் குறிக்கணுங்கிறதுக்காக அவர் மனுஷகுமாரனாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தை ஆந்த்ரோபோஸ், மனுஷன் என்பது பெண்களையும் உள்ளடக்கினதாக ஒரு சொல் தான். பெண்களையும் உள்ளடக்கினதான ஒரு சொல் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அங்கே மனுஷகுமாரன், மனுஷன், அந்த 2 பேருக்கும் சேர்த்தவராக அவர் வராரு. ஆணுக்கு மட்டும் வரல. ஆனால் மனுஷன்னு சொல்லும்போது அங்கே 2 பாலினத்தவர்களும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனுஷன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஆந்த்ரோபோஸ் என்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே 2 பாலினத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் உள்ளடக்கினவராக சொல்கிறாரு. ஆணை மட்டும் கிடையாது, 2 பேரையும் அங்கே உள்ளடக்கினவராக அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கார். அப்போ ஒரு தாய் தந்தையிட்டிருந்து குழந்தை பிறக்குது அப்படின்னதுன்னா அந்த குழந்தைக்கு உடலும் சரி, சரீரமும் சரி, அதனுடைய ஆத்மாவும் அந்த தாய் தகப்பனிடத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. தாய் தகப்பனிடத்திலிருந்து தான் அது ஜீவனோடு தான் பிறக்குது. பிறந்ததற்கு அப்புறம் அது ஜீவனுக்கு உண்டாகிறது கிடையாது. கருத்தரித்த உடனே என்ன ஆயிடுது, அங்கேயே ஜீவன் அங்கே உண்டாயிருது. ஜீவனோடு தான் அங்கே தாய் தகப்பனிடத்துலேருந்து ஜீவன் அதை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தை இந்த பூமிக்குள்ளாக அது பிரவேசிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரு குழந்தைக்கு அது தாயும் தகப்பனோடு இருக்கக்கூடியதான ஒரு உறவுங்கிறது அது ஒரு நெருக்கமான உறவு. ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இருந்ததான ஒரு உறவை காட்டிலும் ஒரு நெருக்கமான உறவாக தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அதனுடைய பொருள் என்னென்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஏவாள் முற்றிலுமாக ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்டவள் கிடையாது, ஆதாமிற்குள்ளாக இருந்தவள். ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்டவள் கிடையாது, ஆதாமிலே அவள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டாள். அதனால் ஆதாம் ஏவாளுக்கும் உண்டான அந்த உறவை காட்டிலும் ஒரு தாய் தகப்பனுக்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான உறவுங்கிறது அது இன்னும் நெருக்கமானதாக தான் நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு ஆணினுடைய விந்தணுவிலிருந்து ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்றிணைந்து அது ஒரு குழந்தையாக உருவெடுக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரு சரிசமமான ஒரு பங்கு உண்டு. அந்த சரிசமமான பங்கு நாம் எப்படி பார்க்க முடியும்னா அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்க முடியும். ஆண் இடத்துலேருந்து 23 குரோமோசோம்களும் பெண்ணிடத்திலிருந்து 23 குரோமோசோம்களும் சேர்ந்து தான் 46 குரோமோசோம்களோடு ஒரு குழந்தை இந்த பூமியில் அது பிரவேசிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை தாய் தந்தை 2 பேரோடத்திலிருந்தும் அது ஜீவன் பெற்றுக்கொண்டதாக தான் அது மனித இனத்தினுடைய ஒரு பகுதியாக அது மாறக்கூடியதாக இருக்குது. எனவே ஒரு குழந்தை பிறக்கும்போது கூட எப்படி பிறக்குது, தாய் தந்தை இடத்துலேருந்து சரீரத்தையும் ஜீவன் 2த்தையும் பெற்றுக்கொண்டு தான் அது பிறக்குது. அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, சரீரங்கிற ஒரு பகுதியும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பகுதியும் கண்ணுக்கு தெரியாத ஆவி ஆத்மா என்ற பகுதியும் 2ஐயும் பெற்றுக்கொண்டு தான் குழந்தை இந்த பூமியில் அது பிறக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம்
அதனுடைய 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியே அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று அவர் அழைக்கிறார். அப்போ அந்த ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ அதனுடைய மனுகுலத்தினோடு இருக்கக்கூடியதான ஒரு ஒற்றுமையை தான் வந்து அங்கே நம்ம பார்க்க முடியும். ஏவாள்னு சொல்லும் பொழுது அந்த தனி மனுஷியை மட்டும் கிடையாது, அவளோட வந்து என்னது ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்ங்கும் போது அந்த ஜீவனுள்ளோருக்கும் இவள் தாய்ங்கிறதுக்கும் 2 பேருக்கும் இடையில் என்ன இருக்குது, ஒரு உறவு அங்கே காணப்படுது, ஒரு ஒற்றுமை அங்கே காணப்படுது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், 6வது நாள்லேயே படைப்பெல்லாம் முடித்துட்டார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார்னு நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, ஆதாம் மற்றும் ஏவாளை போல தேவன் எந்த ஒரு மனுஷனையும் இந்த பூமியில் அவர் படைக்கலை. ஆதாம் ஏவாளை மட்டும்தான் அவர் படைத்தார். அதற்கப்புறம் யாரையும் ஆண்டவர் படைக்கலை. அப்போ தலைமுறைகளாக குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுது தாய் தகப்பனிடத்திலிருந்து சரீரத்தையும் அதே சமயத்தில் ஆத்மாவையும் பெற்றுக்கொண்டு தான் அது பிறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மனித இனத்தில் உள்ள எல்லாருமே வந்து தனிநபர்களாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு உடலுறவின் மூலமாக தான் நம்ம எல்லாரும் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில் யாருமே வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மற்றெல்லாரும் ஆண் மற்றும் பெண் 2 பேருடைய சேர்க்கையினால தான் இந்த பூமியில் வந்தவர்களாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இதே தான் வந்து இனப்பெருக்க கோட்பாடுங்கிறத நாம் பார்க்க முடியும். இப்படி தான் இனப்பெருக்கம் வந்து உண்டானதாக நாம் பார்க்க முடியும். ஒரு இனத்தினுடைய ஒரு தோற்றம், இனம் என்பது அது ஒரு கூட்டமாக இருக்குது. அதனுடைய தோற்றம் வந்து வேணால் ஆதாமிலிருந்து இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இனம்ங்கிறது எப்படி அது வருதுன்னா, அது தலைமுறைகளாக வரும்பொழுது தான் அது இனமாக அது கருதப்படுது. எனவே காயின் ஆபேலும் கூட, காயின் ஆபேல் ஆதாம் மற்றும் ஏவாளிடத்திலிருந்து பிறந்தபோது அவர்கள் முழுமையான நபர்களாக பிறந்தாங்க. காயினும் ஆபேலும் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பிறந்தபோது முழுமையான நபர்களாக தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களிடத்துல ஜீவன் கொடுக்கப்படல, முன்பதாகவே அவங்களுக்கு ஜீவனோடு தான் பிறக்கிறாங்க. ஆதாம் மற்றும் ஏவாளிடத்திலிருந்து உடல் மட்டுமே வந்து பெற்றுக்கொண்டு தேவன் வந்து சொல்லுகிறத போல, படைப்புவாதத்தினர்கள் சொல்லுகிறத போல தேவன் வந்து என்ன செய்கிறதில்ல, ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் அந்த சமயத்தில் தான் வந்து சிருஷ்டிக்கிறது கிடையாது. அதே போல் முன்னிறுத்தல் கோட்பாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஆத்மாவெல்லாம் படைத்து அவர் வச்சிருக்கிறார் ஒரு இடத்துல. அந்த ஆத்மாவை என்ன பண்ணுறாரு, அவர் ஒவ்வொரு கன்செப்ஷன் டைம்லேயும், ஒவ்வொரு கரு உருவாகும் பொழுதும், கருத்தரிக்கும் பொழுதும் அந்த சமயத்தில் கொண்டாந்து ஜீவனை உள்ள வைக்கிறாரு. அப்படி கிடையாது. சரீரமும் ஆத்மாவும் பெற்றோரிடத்திலிருந்து பெறப்பட்டு அது உருவாகுது. பின்பதாக அது கருவுக்குள்ளே அது வளருது, கருவறையில். அதுக்கப்புறம் தான் அது பிறக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பெற்றோரிடமிருந்து என்ன பண்ணுது, குழந்தை சரீரத்தையும் பெற்றுக்கொள்ளுது, ஆத்மா ஆவி என்ற அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதியையும் அது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமும் சரீரம் மட்டுமே பெற்றோர்களிடத்திலிருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுதுன்னு ஒருபோதும் போதிக்கிறது கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். வேதாகமத்தில் ஒரு வசனமும் சரீரம் மட்டும்தான் பெற்றோர்களிடத்திலிருந்து வருது, ஆவி ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனமும் கிடையாதுங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். சிலர் ஒருவேளை சொல்லலாம், நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோமே, சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும்னு. அப்போ ஆவி ஆத்மாவை ஆண்டவர் தானே கொடுத்தாருன்னா, ஆமாம், ஆவி ஆத்மாவை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அது முதல் மனிதனுக்கு கொடுத்தாரு. முதல் மனிதனுடைய ஆசையில் தான் ஆண்டவர் சுவாசத்தை ஊதினார், உடனே அவன் ஜீவாத்மாவான். அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் போய் ஒவ்வொருத்தருடைய ஆசையிலையும் ஊதலை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், முதல் மனுஷன்கிட்ட ஊதுனதோ போதும், அதுதான் முக்கியமானது. அதற்கப்புறம் எல்லாரும் தலைமுறையாக ஜீவாத்மாவாக அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்ததாக பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாம்சத்தினால் பிறப்பது
மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாக இருக்கும்னு சொல்லி யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ ஆவியினால் பிறப்பது என்ற அந்த ஒரு கூற்றை சிலர் எப்படியாக புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னதுன்னா, ஒருவர் தனது பெற்றோரிடத்திலிருந்து மாம்சத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. பெற்றோரிடத்திலிருந்தே நமக்கு ஆவி ஆத்மா வர்றது கிடையாது அப்படின்னு அவங்க அர்த்தப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பகுதி அப்படியாக சொல்லப்பட்டதான்னு நம்ம பார்த்ததுன்னா ஒருபோதும் அப்படியே அந்த அர்த்தத்தோட அந்த பகுதி சொல்லப்படலை. அந்த பகுதி எதை சொல்லுது அப்படிங்கிறது வித்தியாசமானது. எனவே நாம் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை நம்ம தெளிவாக எந்த நோக்கத்தோடு அது சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பகுதியில் மனுஷனுடைய இருப்பை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் கிடையாது அது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே மாம்சம் என்பது ஒரு முழு நபரையும் அது குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். சரீரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முழு மனுஷனையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கர்த்தரும் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரும் ஒரு சரீரத்தை அது முழு மனுஷனாக அதை பார்க்குறாரு. சரீர ரீதியான பிறப்பில் சரீரம் மட்டுமே பெறப்படுகிறது என்று ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. இந்த சரீரத்தோடு நம்ம பிறக்கிறோன்னா சரீரத்திற்குள்ள என்ன இருக்குது, ஜீவாத்மாவும் இருக்குது, தேவன் தந்த அந்த ஆத்மாவும் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அந்த சரீர பிறப்பில் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆவியினால் மீண்டும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அது எதை சொல்லக்கூடியதாக இருக்குன்னா, பெற்றோரிடத்திலிருந்து சரீர ரீதியான பெற்றோரிடத்திலிருந்து சரீர ரீதியான உறவின் மூலமாக பிறந்த ஒரு மனுஷனால் அவன் ஆவினாலையும் பிறக்கணும். திரும்ப அதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, அவனுடைய உள்ளான மனுஷன் பிறக்கணும். அது ரட்சிப்பை குறிக்கூடியதாக இருக்குது. மாறாக இந்த ஒரு ஆவியினால் பிறப்பது என்பது மனுஷனுக்குள்ளாக தேவன் கொடுத்ததான அந்த ஒரு ஆவி ஆத்மா என்ற அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு வசனம் கிடையாதுங்கிறத நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். வேதாகமத்தினுடைய பல இடங்களில் சரீரம் என்ற அந்த ஒரு சொல்லானது சரீரத்தையும், அதாவது உடலையும் ஆவி ஆத்மாவையும் அது குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மத்தேயு 24வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவருடைய வருகைக்கான அடையாளங்களாக அவர்கள் கேட்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அந்த ஒருவனாகிலும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு மாம்சமான ஒருவனும் தப்பி போவதில்லை அப்படிங்கிறது அங்கே சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அப்படி பார்க்கும்போது சரீரம் என்பது மனிதனை மட்டுமே அது குறிக்கிறது. சரீரம்ங்கிற ஒரு வார்த்தை அது மனுஷனை குறிக்கிறது. மனுஷன்னு சொல்லும் பொழுது அது இருபாலனையும் சேர்க்கும், அதே போல் ஆவி ஆத்மாவையும் அது சேர்த்ததை தான் சரீரம்னு நம்ம சொல்ல முடியும். வெறும் உடல் மட்டும் கிடையாது, இரண்டையும் சேர்த்ததாக தான் அங்கே நம்ம பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமானது என்று. அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அவதாரத்தை குறித்து அங்கே சொல்கிறார். மாம்சமானதுங்கும் போது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போ ஜீவன் வந்தது அப்படின்னு கேட்டதுன்னா அங்கே அது சரியான ஒரு வாதம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து அவர் சுவாசத்தை ஊதினாரா? இல்லை, அப்படி கிடையாது. நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். மனுஷன் தலைமுறையாக ஒவ்வொரு அந்த இனத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஆத்மாவும் கடத்தப்படக்கூடியதாக இருக்குது, சரீரமும் கடத்தப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். யோவான் 17வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா மாம்சத்தின் மீதும் மாம்சமான யாவர் மீதும் நீர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீர்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கார். பிதாவின் இடத்துல அவருடைய பரிந்துரை ஜெபத்தில் நாம் வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மீதும் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீர்னு. பின்பதாக நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் யோவேலில் சொன்னதை இங்கே நினைவு கூறுறாரு. அப்படியாக சொல்லும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லும் பொழுது அது மனுஷர் எல்லாரையும் அது குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு சத்தியத்தை இந்த ஒரு பகுதிகளில் மட்டும் கிடையாது. ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துலேயும் நாம் வாசிக்க முடியும். 8வது அதிகாரத்தினுடைய 4-5வது வசனங்கள்லையும் நாம் வாசிக்க முடியும். கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தினுடைய 16-19வது வசனங்களையும் நாம் இதற்கான தெளிவான விளக்கங்களாக நாம் பார்க்க முடியும். எனவே மனிதன் இனப்பெருக்கத்தின் மூலமாக இனப்பெருக்க கோட்பாட்டின் மூலமாக அவன் இந்த பூமியில் சரீரம் அதே போல் ஆத்துமா இந்த இரண்டையும் பெற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மீண்டும் நிறைய விளக்கம் உண்டு. அதை அடுத்த பகுதிகளில் நாம் காணலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.